Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. So நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னா நீட் அண்ட் ஜேக்கான ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஃபிசிக்ஸ்ல இருந்து பார்த்திருந்தோம். ஸோ நம்ம அதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் என்னென்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டெய்லி ஒரு வீடியோவா அதுல இருந்து ஒவ்வொரு சம்மா நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். So the density of a material in SI unit is 128 kg per meter cube. There are certain units in which the unit of length is 25 cm and the unit of mass is 50 gram. The numerical value of density of the material is dash. சரி வாங்க இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இது என்னன்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் ஒன்று படிச்சிருப்போம். சரி அந்த கான்செப்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல இருக்க வேல்யூவை இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்ண முடியும். சரியா என்ன பண்ணலாம்னா n1 u1 equal to n2 u2. சரியா ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. சரியா ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்பர்ஸ் வந்து. ஸோ எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் 128 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு இருக்கு. இது இன்னொரு சிஸ்டமில் இருக்கும்போது என்ன இருக்கா, வெயிட்டோட வேல்யூ 50 கிராம் இருக்கு, டிவைடட் பை லென்த்தோட வேல்யூ 25 சென்டிமீட்டர் கியூப். சரியா இப்போ என்ன பண்ண போறேன், நான் n2 தான் கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு முன்னாடி கிலோகிராம்ல இருக்கிறதே நான் கிராமுக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன வரும், 128 into 1000 gram divided by 100 centimeter the whole cube equal to n2 into 50 gram divided by 25 centimeter the whole cube. சரியா இதான் கண்டுபிடிக்க போறோம். எனக்கு என்ன வேணும், n2 தான் வேணும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதுவோமா, 128 into 1000 divided by cube, so 100 into 100. சரியா சாரி இது வந்து கிராம். சரியா இன்ட்டு இது இங்கே வரும்போது ரெசிப்ரோக்கல்ல வரும். அப்போ 25 into 25 divided by 50. சரியா இங்கே கிராம் இருக்கும், இங்கே கிராம் இருக்கும், இங்கே சென்டிமீட்டர் இருக்கும், இங்கே சென்டிமீட்டர் இருக்கும், எல்லா டேர்ம்ஸும். ஸோ இந்த கிராம் கேன்சல், சென்டிமீட்டர் கேன்சல் ஆகும். வில் கெட் ஒன்லி த நம்பர். எனக்கு ஒரு நம்பர் மட்டும்தான் வரும். வாங்க நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸ் ஃபுல்லாக கேன்சல் பண்ணுவோம். இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆகும். இந்த ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆகும். சரியா ரிமைனிங் 1 டைம், இது 2 டைம்ஸ். சரியா அகெயின் இது 1 டைம், இது 4 டைம். சரியா 1 டைம் 64, 1 டைம் 16 டைம். சரியா அப்போ என்ன இருக்கும், 16 into 25/10. சரியா 16 into 25 என்னது, 400 divided by 10 equal to 40. சரியா அப்போ n2 ஓட வேல்யூ என்னது, 40 யூனிட்ஸ். சரியா அப்போ n1 u1 equal to n2 u2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண என்ன பண்ணலாம்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கிறத இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்க்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். சரியா ஸோ உங்களுக்கு ஆன்சர் n2 equal to 40 யூனிட்ஸ். சரியா ஸோ இதே மாதிரி ஃபார் மோர் யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் நீட் அண்ட் ஜே ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.